மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் வேலை வாங்கி தருவதாக 41 பேரிடம் 2 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை ஓய்வு பெற்ற அதிகாரி மீது அடுக்கடுக்கான புகார்கள் குவிந்துள்ளன. போலி நியமன ஆணை வழங்கியவர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? ரோல் நம்பர் வந்த உடனே அடுத்த ஆர்டர் எப்படி க்ளீனாக சொல்லிடுவோம். அந்த குண்டு வீட்டிலே உங்களுக்கு அது வந்துடும் எல்லாமே. 2ஆம் உனக்கு ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள மேலான் மறைநாடு கிராமத்தைச் சேர்ந்தவர் குருசாமி. இவர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். இந்நிலையில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் வேலை வாங்கி கொடுப்பதாக பலரிடம் பணம் வசூலித்திருக்கிறார் குருசாமி. சிவகிரி அருகே உள்ள கணேசன் என்பவர் இவருக்கு ஆட்கள் பிடித்து கொடுக்கவும் பணம் வாங்கி கொடுக்கவும் ஏஜென்ட் போல செயல்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஜமீன் தேவர்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சஞ்சீவி பெருமாள் தனது மகனின் வேலைக்காக குருசாமியை சந்தித்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட குருசாமி வேலைக்கான ஆணை கிடைத்ததும் மீதி 3 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று கூறியுள்ளார். அவர் கூறியது போலவே சஞ்சீவி பெருமாள் வீட்டிற்கு குஜராத்தில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் பயிற்சி முகாமிற்கு வேலையில் சேரச் சொல்லி ஆணை வந்துள்ளது. இதனையடுத்து சஞ்சீவி பெருமாள் மீதமுள்ள 3 லட்சம் ரூபாயை குருசாமியிடம் கொடுத்துள்ளார். மேலும் வேலைக்கான ஆணையுடன் தனது மகனை அழைத்துக் கொண்டு குஜராத் சென்றுள்ளார் சஞ்சீவி பெருமாள். குஜராத்தில் இறங்கியதும் சஞ்சீவி பெருமாளை தொடர்பு கொண்ட குருசாமி அந்த வேலைக்கான ஆணை கேன்சல் ஆகிவிட்டதாகவும் கேரள மாநிலம் பையனூருக்கு வேலைக்கான ஆணை வந்திருப்பதாக கூறி திரும்ப வரவைத்துள்ளார். மேலும் கேரள மாநிலம் பையனூருக்கு வேலைக்கான ஆணையை கொடுத்துள்ளார். அதனை பெற்றுக்கொண்டு சஞ்சீவி பெருமாள் கேரளாவிற்கு சென்றபோது மீண்டும் அவரை தொடர்பு கொண்ட குருசாமி அந்த வேலைக்கான ஆணையும் கேன்சல் ஆகிவிட்டது, சென்னை ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பயிற்சி மையத்தில் வேலை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான தபால் வந்ததும் அங்கு சென்று பணிக்கு சேர்ந்து கொள்ளும்படி தெரிவித்துள்ளார். அவர் கூறியபடியே சஞ்சீவி பெருமாள் வீட்டிற்கு வந்து சென்னை ஆவடி பயிற்சி மையத்திலிருந்து வேலைக்கான ஆணை வந்துள்ளது. அதனை பெற்றுக்கொண்டு சஞ்சீவி பெருமாள் தனது மகனுடன் அங்கு சென்று இந்த ஆணையை கொடுத்த போதுதான் அது போலியான ஆணை என்பது தெரிய வந்துள்ளது. அதிர்ச்சியடைந்த சஞ்சீவி பெருமாள் குருசாமியிடம் கேட்டபோது உங்களை யாரென்றே எனக்கு தெரியாது என்று கூறியது மட்டுமின்றி அவதூறாக பேசி வெளியே அனுப்பியுள்ளார். தன்னிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு போலியான வேலைக்கான ஆணையை கொடுத்து ஏமாற்றிய குருசாமி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவில்பட்டி டிஎஸ்பி வெங்கடேசனிடம் சஞ்சீவி பெருமாள் புகார் மனு அளித்துள்ளார். இப்போ அவர் வாங்கலன்னு சொல்கிறாரு. ஆர்டர் காப்பியை கொடுத்துட்டு திருப்பி 3 லட்சம் கொடுக்கணுன்னாரு. 3 லட்ச ரூபா கொடுத்தாச்சு. ஆர்டர் காப்பியை கொடுத்தாரு. அதை கொண்டு போனேன்னா அது ஆமாம் போனான்னா அது செல்லாதுன்ட்டாங்க, போலின்ட்டாங்க. சரின்ட்டு வேறு இன்னொன்று அடித்து கொடுத்தாரு, அதுவும் போலின்ட்டாங்க. கடைசியாக ஆவடிக்கு ஒரு காப்பி அடித்து கொடுத்து ஆவடிக்கு போனாங்க, அங்கேயும் போலின்னு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பணம் கேட்டேன்னா நான் உங்களை தெரியாது, நான் பார்த்ததில்லாங்கிறாரு. குருசாமி மீது போலீசில் புகார் கொடுக்கப்பட்ட தகவல் வெளியானதை தொடர்ந்து அடுத்தடுத்த புகார்கள் குருசாமி மீது வரத் தொடங்கியுள்ளன. அனைவரிடமும் சிஆர்பிஎஃப்பில் வேலை வாங்கி கொடுப்பதாக பணம் வசூலித்தும் போலி நியமன ஆணைகளை வழங்கியும் மோசடி செய்திருக்கிறார் குருசாமி. இதுவரை 41 பேர் குருசாமி மீது புகார் அளிக்க 2 கோடி ரூபாய் வரை அவர் மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் ஏஜென்ட்டாக செயல்பட்ட கணேசனும் கோவில்பட்டி டிஎஸ்பி அலுவலகத்தில் குருசாமி மீது புகார் அளித்துள்ளார். கணேசன் மூலமாக 21 பேரிடம் இதே போன்று பணம் பெற்றுக்கொண்டு போலி பணி நியமன ஆணை வழங்கி குருசாமி ஏமாற்றியுள்ளார். பணம் கொடுத்தவர்கள் கணேசனை கேட்பதால் கணேசன் தற்போது ஊரில் இருக்க முடியாமல் வெளியூர்களில் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி குருசாமியிடம் கணேசன் தன் மூலம் வந்தவர்களுக்கான பணத்தை கொடுக்கும்படி கேட்டபோது குருசாமியின் மகன்கள் அவரை தாக்க வந்துள்ளனர்.
உண்மை நிலை இப்படி இருக்க கணேசன் தங்களை தாக்க வந்ததாக அவர் மீதே குருசாமி குடும்பத்தினர் வெம்பக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். வெம்பக்கோட்டை போலீசார் குருசாமிக்கு ஆதரவாக செயல்பட்டு பாதிக்கப்பட்டவர்களையே மிரட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. திரும்ப 2வது ஆர்டர் கொடுத்தாரு. அந்த ஆர்டரை கொண்டுட்டு கேரளா, கண்ணூர், பெங்களூரு எல்லாம் போனால் இது போலியான வாகனம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. திரும்ப ரூபாய்க்கு போய் கேட்டோம். அதெல்லாம் அவங்க சொல்கிறது இல்லை, இது ஒரிஜினல் தான் அப்படின்னு திரும்ப மெட்ராஸ், ஆவடிக்கு எல்லாத்துக்கும் ஆர்டர் வாங்கி கொடுத்தாரு. இவரால் 4 மாதமாக நாங்கள் ரூபா கட்டினவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாமல் ரொம்ப சங்கடப்பட்டு 4 மாதமாக வீட்டுக்கு போக முடியாமல் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே குருசாமி தன் மூலமாக பலரிடமும் பணத்தை பெற்றுக்கொண்டு போலி நியமன ஆணை வழங்கி ஏமாற்றி விட்டதாக தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கணேசன் புகார் மனு அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புகார்கள் குறித்து விளக்கம் கேட்க ஓய்வு பெற்ற மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரி குருசாமியை நாம் தொடர்பு கொண்ட போது நமது அழைப்பினை அவர் எடுக்கவில்லை.